வணக்கம். தினமலர்.com இரவு 8 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். கலைஞர் டிவிக்கு சட்டவிரோத பண பரிமாற்றம் குறித்த அமலாக்கத்துறை வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை துவக்கம். ஆஸ்திரேலியாவில் இந்திய வம்சாவளியினரின் அசர வைத்த பிரம்மாண்ட வரவேற்பு. இந்தியாவின் பெருமைகளை விவரித்து பிரதமர் மோடி உணர்ச்சிகரம். ஐபிஎல் முறைகேடுகளில் சீனிவாசனுக்கு தொடர்பு இல்லை. மருமகன் குருநாத் மெய்யப்பனை தடுக்க தவறியதாக முக்தல் குழு அறிக்கையில் குற்றச்சாட்டு. விரிவான செய்திகள். கலைஞர் டிவிக்கு 200 கோடி ரூபாய் பண பரிமாற்றம் நடந்ததாக அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கில் திங்களன்று சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை துவங்கியது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த ராசாவிடம் சட்டத்துக்கு புறம்பான வழியில் 2G அலைக்கற்றை உரிமத்தை பெற்ற ஸ்வான் டெலிகாம் நிறுவனம் அதற்கு பிரதிபலனாக 200 கோடி ரூபாய் லஞ்ச பணத்தை கலைஞர் டிவிக்கு கொடுத்ததாக சிபிஐ குற்றம் சாட்டியது. இதன் அடிப்படையில் ராசா, கலைஞர் டிவி பங்குதாரர்கள் கனிமொழி எம்பி, கருணாநிதி மனைவி தயாளு உள்ளிட்ட 10 பேர் மீதும், கலைஞர் டிவி உள்ளிட்ட 9 நிறுவனங்கள் மீதும் சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்புச் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. அமலாக்கத்துறை தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின் அடிப்படையில் டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் கடந்த மாத இறுதியில் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டன. இவ்வழக்கில் திங்களன்று விசாரணை துவங்கியது. சிபிஐ தரப்பு சாட்சியான அமலாக்கத்துறை இணை இயக்குநர் ஹிமன்சு குமார் லாலின் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. அப்போது ராசா, கலைஞர் டிவி இயக்குநர் அமிர்தம் உள்ளிட்ட சிலர் மட்டுமே ஆஜராகியிருந்தனர். கனிமொழி உள்ளிட்ட பலர் ஆஜராகாததால் நீதிபதி OP சைனி கண்டனம் தெரிவித்தார். வழக்கு விசாரணையை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி சைனி அன்றைய தினம் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் ஆஜராக வேண்டுமென கண்டிப்புடன் உத்தரவிட்டார். Began in the court of Special Judge Mr. OP Sani. The trial formally and officially opened today, and the first witness that has been put on trial is the Joint Director of Enforcement Directorate, Mr. Himanshu Lal, and the full throttle trial day to day with all accused being in the court is going to begin from 19th of this month. ராசா, கனிமொழி, தயாளு தவிர கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், இயக்குநர் பி அமிர்தம், ஸ்வான் நிறுவன அதிபர்கள் சாகித் உஸ்மான் பால்வா, வினோத் கோயங்கா உள்ளிட்ட 19 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தயாளுவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆஸ்திரேலியாவில் இந்திய வம்சாவளியினர் அளித்த பிரம்மாண்ட வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிரதமர் மோடி இந்திய பெருமைகளை பறைசாற்றினார். ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் செய்து வரும் பிரதமர் மோடி சிட்னி நகரில் உள்ள அல்போன்ஸ் அரங்கில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்திருந்த விழாவில் பங்கேற்றார். 20,000 இந்தியர்கள் திரண்டிருந்த விழாவில் மோடி பேசும்போது தனக்கு கிடைத்த மாபெரும் வரவேற்பு, மரியாதை இந்திய மக்களையே சாரும் என்றார். இந்நாளை எப்போதும் மறக்க மாட்டேன் என்று உணர்ச்சி பெருக்குடன் கூறிய அவர், இந்தியா வரும் ஆஸ்திரேலியர்களுக்கு உடனடி விசா வழங்கப்படும் என்றும், இந்திய வம்சாவளியினருக்கான அட்டை வைத்திருப்போருக்கு இந்தியா வர ஆயுட்கால விசா வழங்கப்படும் என்றும் உறுதி அளித்தார். நடைமுறைக்கு ஒவ்வாத சட்டங்களை கொண்டு வருவதில் முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசு மகிழ்ச்சி கண்டதாக கூறிய மோடி, அந்த சட்டங்களை நீக்குவதன் மூலம் மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான புத்தம் புதிய சூழலை ஏற்படுத்த தனது அரசு முயற்சிப்பதாகவும் தெரிவித்தார். தனது அரசின் பொருளாதார சீர்திருத்தங்களை சுட்டிக்காட்டிய மோடி, முதலீடு செய்வதற்கு உகந்த இடமாக இந்தியா மாறியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். Being in Australia, कभी 28 साल इंतजार नहीं करना पड़ा. जितना हक हिंदुस्तान में रहने वाले हिंदुस्तानियों का है, उतना ही हक यहां पर रहने वाले मेरे देशवासियों का है. இந்தியாவில் அபரிமிதமான இளைஞர் சக்தி இருப்பதாகவும், அதன் மூலம் உலகின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே மேக் இன் இண்டியா திட்டத்தை தான் துவக்கியதாகவும் மோடி கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தால் ஏழைகளின் நோய்கள் தீரும் என்று கூறிய மோடி, இந்தியாவில் கழிவறைகளை கட்ட ஆஸ்திரேலிய வாழ் இந்தியர்கள் உதவ வேண்டுமென வலியுறுத்தினார். இந்தியா ஆஸ்திரேலியாவை கிரிக்கெட் தான் இணைத்தது என்று கூறிய மோடி, கிரிக்கெட் இன்றி இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இருக்க முடியாது என்றும் தெரிவித்தார். முன்னதாக ஆஸ்திரேலிய முன்னாள் கிரிக்கெட் வீரர் பிரெட்லி விழாவில் கலந்து கொண்டு இந்திய கலாச்சாரத்தின் மீது தனக்கு ஏற்பட்ட அபிமானம், இந்தியர்களின் அன்பு குறித்தும், இரு நாடுகளிடையேயான கிரிக்கெட் உறவு குறித்தும் பேசினார். ஐபிஎல் போட்டிகளின் போது பிக்சிங், பெட்டிங் முறைகேடுகளில் சீனிவாசன் ஈடுபடவில்லை என்று முகுல் முத்கல் குழு அறிக்கையில் கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2013 ஐபிஎல் T20 கிரிக்கெட் போட்டிகளின் போது பிக்சிங் மற்றும் பெட்டிங் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளான கிரிக்கெட் நிர்வாகிகள் மற்றும் வீரர்கள் உள்ளிட்ட 13 பேர் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்கும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதன் பேரில் முன்னாள் நீதிபதி முகுல் முத்கல் குழு விசாரணை நடத்தியது. 35 பக்கங்களை கொண்ட முத்கல் குழுவின் அறிக்கையின் சில பகுதிகளை உச்சநீதிமன்றம் திங்களன்று வெளியிட்டது. மேட்ச் பிக்சிங், பெட்டிங்கில் அப்போது கிரிக்கெட் வாரிய தலைவராக இருந்த சீனிவாசன் ஈடுபடவில்லை என்று அறிக்கையில் கூறப்பட்டது.
கூறப்பட்டுள்ளது. குருநாத் மெய்யப்பன் பெட்டிங்கில் ஈடுபடுவதை சீனிவாசனும் IPL தலைமை செயல் அதிகாரி சுந்தர்ராமனும் அறிந்திருந்த போதிலும் அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்று இருவர் மீதும் குறை கூறப்பட்டுள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முதன்மை அலுவலரான குருநாத் மெய்யப்பன் தனது ஹோட்டல் அறையில் சூதாட்ட புரோக்கரை சந்தித்து பேசியதாகவும், ஆனால் பெட்டிங்கிலோ மேட்ச் பிக்சிங்கிலோ அவர் ஈடுபட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி உரிமையாளர் ராஜ் குந்த்ரா, சுந்தர்ராமன் ஆகியோரும் சூதாட்ட புரோக்கர்களுடன் தொடர்பு வைத்திருந்தது உறுதியாகியிருப்பதாக அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. முத்கல் குழு விசாரணை முடியும் வரை வாரிய தலைவர் பதவியிலிருந்து விலகி இருக்கும்படி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் விசாரணை அறிக்கை முடிவுகள் மகிழ்ச்சி அளிப்பதாக சீனிவாசன் தெரிவித்தார். இதனால் அவர் மீண்டும் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியில் அமர வழி பிறந்துள்ளதாக வாரிய வட்டாரங்கள் நம்புகின்றன. சீனிவாசன் தற்போது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவராக உள்ளார். நேருவின் பணிகள் திட்டமிட்டு மழுங்கடிக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய சோனியா, இந்தியாவுக்கு மதச்சார்பின்மை கட்டாயமாக தேவைப்படுகிறது என்றும் தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 125வது பிறந்த நாளை முன்னிட்டு டெல்லியில் சர்வதேச மாநாடு நடந்தது. இதில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங், ஆப்கானிஸ்தான், கானா, நைஜீரியா நாடுகளின் முன்னாள் அதிபர்கள் உட்பட 52 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் சோனியா பேசுகையில், நவீன இந்தியாவை உருவாக்குவதற்கு நேரு மேற்கொண்ட முயற்சிகளை விவரித்தார். நாட்டின் முதலாவது பிரதமர் நேரு மதச்சார்பற்ற தன்மை மீது உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தார் என கூறிய சோனியா, மதச்சார்பின்மையை காக்க தன் உயிர் மூச்சு உள்ளவரை போரிடுவேன் என்று நேரு கூறியதை நினைவு கூர்ந்தார். Nehru was prescient about the consequences of allowing religion into politics. The truth of this conviction can be seen in the conflicts raging in various parts of the world in the name of religion. Secularism, a state neutral in matters of religion, respecting all faiths equally, was an article of faith with Nehru. He once warned, and I quote, "If any person raises his hand to strike down another on the ground of religion, I shall fight him to the last breath of my life, and as head of the government and from outside." மதச்சார்பின்மை இல்லாமல் இந்தியாவோ இந்தியனோ இருக்க முடியாது என்று கூறிய சோனியா, பல்வேறு மாறுபாடுகளை கொண்ட இந்தியாவில் மதச்சார்பின்மை கட்டாயமாக தேவைப்படுவதாகவும் அது கொள்கைகளை விட மேலானது என்றும் தெரிவித்தார். உண்மைகளை திரித்து கூறுவதன் மூலம் நேருவின் வாழ்க்கை பற்றிய தகவல்கள், அவரது பணிகள் மழுங்கடிக்கப்படுவதாக பாரதிய ஜனதாவையும் பிரதமர் மோடியையும் மறைமுகமாக சோனியா சாடினார். தேசத்தந்தை காந்தி மற்றும் இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆகியோரின் பிறந்த நாளை மட்டும் அரசு விழாவாக கொண்டாடுவது என மோடி அரசு அண்மையில் முடிவெடுத்தது குறிப்பிடத்தக்கது. காஷ்மீர் எல்லையில் இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் அத்துமீறி தாக்கியதால் இரவு முழுக்க சண்டை நடந்தது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் மாவட்ட சௌஜியான் செக்டாரில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் ஞாயிறன்று இரவு 11 மணியளவில் திடீர் தாக்குதலை துவக்கினர். சிறிய ரக குண்டுகளை வீசியும் இயந்திர துப்பாக்கிகளால் சுட்டும் தாக்குதலில் ஈடுபட்ட பாகிஸ்தானிய ராணுவத்தினருக்கு இந்திய ராணுவத்தினர் தக்க பதிலடி கொடுத்தனர். இருதரப்புக்கும் இரவு முழுக்க விட்டு கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. அதிகாலை ஓரளவு அமைதி நிலவிய நிலையில் திங்களன்று காலையிலும் பாகிஸ்தானிய ராணுவத்தினர் சௌஜியான் செக்டாரில் உள்ள இந்திய நிலைகள் மீது அடுத்தடுத்து தாக்குதலை துவக்கினர். இந்த சண்டையில் இருதரப்பிலும் எந்த உயிர்ச்சேதமும் ஏற்படவில்லை என்று இந்திய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்தனர். கடந்த வியாழக்கிழமை கூட சம்பா மற்றும் ஜம்மு மாவட்டங்களில் அமைந்துள்ள இந்திய நிலைகள் மீது பாகிஸ்தானிய ராணுவத்தினர் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. சபரிமலையில் இந்த ஆண்டுக்கான மண்டல காலம் தொடங்கிய முதல் நாளிலேயே அலைமோதிய பக்தர்களை கட்டுப்படுத்த முடியாமல் போலீசார் திணறினர். இந்த ஆண்டு மண்டல பூஜைக்காக ஞாயிறன்று மாலை சபரிமலை நடை திறந்தது. புதிய மேல்சாந்திகள் சபரிமலை, கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி, மாளிகைப்புறம் கேசவ நம்பூதிரி ஆகியோருக்கு மாலை அணிவித்து 18ஆம் படி வழியாக பதவி விலகும் நாராயண நம்பூதிரி அழைத்து வந்தார். அவர்கள் ஸ்ரீகோயில் முன்புறம் வந்ததும் அவர்களுக்கு விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் நடந்தன. வேறு எந்த விசேஷ பூஜைகளும் நடக்கவில்லை. இரவு 11 மணிக்கு நடை அடைக்கப்பட்டது. திங்களன்று அதிகாலை 4 மணிக்கு புதிய மேல்சாந்தி கிருஷ்ணதாஸ் நம்பூதிரி நடை திறந்து தீபம் ஏற்றியதும் தந்திரி கண்டரரு ராஜீவரரு அபிஷேகம் நடத்திய பின்னர் மண்டலகால நெய் அபிஷேகத்தை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கணபதி ஹோமம் நடந்தது. முதல் நாளிலேயே அலைமோதிய பக்தர்கள் கூட்டத்தால் போலீசார் திணறினர்.
சென்னையில் உள்ள ஐயப்பன் கோவில்களில் திங்களன்று காலை முதலே திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து மாலை அணிந்து விரதத்தை துவக்கினர். ஒரு 10,000க்கு மேல ஆளுங்க வந்து மாலை போட்டு போயிட்டாங்க காலையில இருந்தா. ஏற்கனவே எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் இந்த வருஷம் கூட்டம் கொஞ்சம் கூட. கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான திங்களன்று குற்றாலத்தில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் அதிக அளவில் இருந்தது. வடகிழக்கு பருவமழையினால் குற்றாலத்தின் அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து விழுவதால் ஐயப்ப பக்தர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சபரிமலை வரும் பக்தர்களில் ஒரு பகுதியினர் கன்னியாகுமரிக்கு வருகின்றனர். இங்கு வரும் பக்தர்கள் சூரிய உதயம் அஸ்தமனம் பார்த்துவிட்டு கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவில் தரிசனம் முடித்து செல்கின்றனர். திங்களன்று அதிகாலையிலேயே கன்னியாகுமரி கடற்கரையில் பக்தர்கள் கூட்டம் காணப்பட்டது. காலையில் சூரிய உதயம் பார்த்துவிட்டு கடற்கரையில் அமைந்துள்ள கோயிலில் பக்தர்கள் மாலை அணிந்து கொண்டனர். காவிரி டெல்டா மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள யூரியா தட்டுப்பாட்டை கண்டித்து விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்ட விவசாய பணிக்காக கடந்த ஆகஸ்ட் மாதம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டது. தஞ்சை, திருச்சி, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் சம்பா சாகுபடியில் ஈடுபட்டனர். தற்போது பயிர்கள் வளர்ந்துள்ள நிலையில் முதற்கட்டமாக போடப்படும் யூரியா உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் ஏற்பட்டுள்ள இந்த உரத் தட்டுப்பாட்டால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் யூரியா தட்டுப்பாட்டை கண்டித்து திங்கட்கிழமையன்று தஞ்சை மாவட்டத்தில் 14 இடங்களில் விவசாயிகள் மறியலில் ஈடுபட்டனர். ஒரு ஏக்கருக்கு 22 கிலோ தான் யூரியா கொடுக்குறாங்க. அது போட்டு பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு. இப்ப நடவு நட்டு 15 யூரியா அடிக்காம நாங்க இருக்கோம், தவிக்கிறோம். இருக்கிற நானட்டெல்லாம் வச்சுட்டு நாங்க வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம். யூரியா கிடைக்கலாம், இது என்ன பிரயோஜனம்? ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. இது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இது வந்து துரிதமா எங்களுக்கு ரொம்ப ஏற்பாடு பண்ணணும். எங்களுக்கு விவசாயிகள் நடத்திய போராட்டத்தால் தஞ்சையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது. திருச்சி கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட்டோர் போலீசாருக்கு இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சிறுவர், பெண்கள் கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு நிலவியது. திருச்சி மாவட்டம் பாலக்கரை செங்குளம் காலனி குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் வசித்து வருபவர்கள் குடும்பத்துடன் திங்களன்று கலெக்டர் அலுவலகம் வந்தனர். மாற்று இடம் தராமல் வீடுகளை காலி செய்வது தொடர்பாக கலெக்டரிடம் மனு கொடுக்க வந்தபோது போலீசாருடன் வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுள்ளு உருவானது. இதைத் தொடர்ந்து வயதான பெண்கள், பள்ளி சீருடை அணிந்த மாணவர்கள், முதியவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்து வேனில் ஏற்றினர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது. 50 வருஷமா இருக்காங்க, தாழ்த்தப்பட்டவங்களுக்கு வெளியில வீடு தர மாட்டேங்கிறாங்க. வீடு தர மாட்டாங்க. இவங்க திடீர்னு வந்து ஜாமான் தூக்கி வச்சுட்டு வெளியே போன்றாங்க. எங்களுக்கு இடம் கொடுக்க சொல்லுங்க. இவங்க கலெக்டர் பார்க்க விட மாட்டாங்க. போலீஸ் அராஜகத்துல எங்க பார்க்க விட மாட்டேங்கிறாங்க சார். நாங்க 1 வருஷமா போராடுறோம் சார். இப்பிரச்சனையால் கலெக்டர் அலுவலக சாலையில் சில மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையில் 2800 சவரன் தங்க நகைகள் உட்பட கொள்ளை போன 9.5 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னை மாநகரில் கடந்த 4 மாதங்களில் 405 வழக்குகளில் துப்பு துலக்கப்பட்டு 504 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 2800 சவரன் தங்க நகைகள், 294 வைர கற்கள், 37 கிலோ வெள்ளி, ரூபாய் 55 லட்சம் ரொக்க பணம் மற்றும் மின்னணு சாதனங்கள் உட்பட 9 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள களவாடப்பட்ட சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டு திங்களன்று உரிய நபர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. பொருட்கள் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக பறிகொடுத்தவர்கள் கூறினர். மீட்கப்பட்ட பொருட்களை பார்வையிட்ட சென்னை மாநகர கமிஷனர் ஜார்ஜ் துரிதமாக செயல்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் பாராட்டினார். ஸ்ரீ அன்னையின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் அவரது நினைவிடத்தில் பக்தர்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். அரவிந்தரின் சீடரான ஸ்ரீ அன்னையின் நினைவு தினம் ஆண்டுதோறும் நவம்பர் 17ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு அன்னையின் நினைவு தினம் திங்களன்று கடைபிடிக்கப்பட்டது. இந்த தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் பக்தர்கள் திரண்டனர். ஸ்ரீ அன்னை நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது சமாதி முன்பு கூட்டு தியானம் நடத்தப்பட்டது. தமிழகம், புதுச்சேரி உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பக்தர்கள் அரவிந்தர் ஆசிரமத்தில் திரண்டதால் கடற்கரை சாலையில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. தங்கம் விலையில் திங்களன்று ஒரு சவரனுக்கு 136 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் தங்கம் 19,936 ரூபாய்க்கும், 1 கிராம் ஆபரண தங்கம் 2,492 ரூபாய்க்கும் விற்பனையானது. வெள்ளி 1 கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 38 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 35,935 ரூபாயாக இருந்தது. தேசிய குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பாக்கு உடைக்கும் தொழிலில் ஈடுபட்டு மீட்கப்பட்ட அசாம் மாநில குழந்தைகள்
தமிழ் மொழியில் ஆர்வமுடன் கல்வி கற்கின்றனர். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் பாக்கு மர சாகுபடி பணியில் வடமாநிலத்தவர் ஈடுபட்டுள்ளனர். பாக்கு உடைக்கும் மற்றும் பதப்படுத்தும் பணியில் குழந்தைகள் பலர் ஈடுபடுத்தப்படுவதாக குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு திட்ட இயக்க அலுவலகத்திற்கு புகார் வந்தது. அதிகாரிகள் அதிரடியாக நடத்திய சோதனையில் 15 வயதிற்குட்பட்ட 52 குழந்தைகள் மீட்கப்பட்டு முத்திப்பாளையம் சிறப்பு பள்ளியில் சேர்க்கப்பட்டனர். தேசிய குழந்தை தொழிலாளர் முறை அகற்றும் திட்டத்தின் மூலம் கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியிலே பாக்கு உடைக்கும் தொழிலிலே ஈடுபட்டிருந்த குழந்தைகளை எல்லாம் மீட்டு அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த அந்த குழந்தைகளுக்கு நம்முடைய குழந்தை தொழிலாளர் திட்டத்தின் மூலமாக சிறப்பு பயிற்சி மையம் ஏற்படுத்தப்பட்டு அந்த மையத்திலே குழந்தைகள் தொடர்ந்து கல்வி பெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளோம். இவர்கள் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அசாம் ஹிந்தி மொழிகளில் பாடம் கற்பிக்கப்படுகிறது. சமச்சீர் கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ் மொழியையும் இவர்கள் ஆர்வமுடன் கற்று வருகின்றனர். நான் முதல்ல பாக்கு குளிச்சேன். இப்போ எனக்கு ஸ்கூல் பிடிக்குது. இப்போ ஸ்கூல் நல்லா படிக்கிறேன். எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு ஸ்கூலு. தாய்மொழியில் கல்வி கற்பதில் ஆர்வம் காட்டியுள்ள இக்குழந்தை தொழிலாளர்கள் தமிழ் மொழிக்கும் முக்கியத்துவம் கொடுத்துள்ளது வியப்பளிக்கிறது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி செவ்வாய்க்கிழமை மாலை 4 மணிக்கு. வணக்கம்.